இன்றைக்கி நம்ம மல்லிகை செடிகளுக்கு நுண்ணூட்டம் கொடுத்தாச்சு. உடனடியாக நீர் பாய்ச்சணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ நம்ம புண்ணாக்கு கரைசல் தயார் பண்ணலை. அதனால் வந்துட்டு வேறு ஏதாவது மாற்று உரங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு யோசித்தோம். அதனால் ஹியூமிக் ஆசிட், பொட்டாஷ் பாக்டீரியா, கடல் பாசி உரம் இந்த மூணையும் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதை கொடுத்த வீடியோ தான் அது. அதோ இப்போ நாம் சேர்க்கணும் பார்த்தீங்களா, இதுதான் ஹியூமிக் ஆசிட் கிரானுவல்ஸ். நான் எப்போவுமே வந்துட்டு கிரானுவல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டேன். இதை தண்ணியில் போட்டு கரைச்சதையும் பார்த்தீங்கன்னா நல்ல கருமையான மை மாதிரியான ஒரு நிறத்துக்கு மாறிடும். இதோட பயன்களை சுருக்கமாக சொல்லணுன்னா, மண்ணுடைய பொலவொலப்பு தன்மை அதிகப்படுத்துது, சத்துக்களை எடுத்து கொடுக்குது, அதோடு சேர்த்து வேர் வளர்ச்சியை தூண்டுது. இது மொத்தமாக அனைத்து செடிகளுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறை நான் பயன்படுத்துவேன். அடுத்ததாக பயன்படுத்த போகிறது பார்த்திங்கன்னா பொட்டாஷ் பாக்டீரியா. என்னடா எங்களையெல்லாம் மட்டும் கவர்மெண்ட்டில் போய் வாங்குன்னு சொல்லிட்டு நீ மட்டும் ப்ரைவேட்டில் வாங்கியிருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் பார்த்திங்கன்னா வேளாண் ஆஃபீஸ் லீவ் அப்படிங்கிறனால என்னால் போய் வாங்க முடியல. அதனால் வந்துட்டு ப்ரைவேட்டில் வாங்கினேன். இது விலை பார்த்திங்கன்னா ஒரு 280 ரூபா சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை விலை. அதுதான் அந்த லிக்விடு. இது 1 லிட்டர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த தடவை. இதோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். பொட்டாஸ் சத்து, அதாவது வந்துட்டு சாம்பல் சத்தை செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்ததாக பயன்படுத்த போகிறது கடல் பாசி உரம். இதோட பலன்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஒரு தனி வீடியோவே போடலாம், அந்தளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அனைத்து சத்துக்களையும் கொண்ட ஒரு உரமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாவரத்தின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய நிறைய ஹார்மோன்கள் இதில் இருக்குது. இது இந்த மாதிரி பனி சீசனில் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயோ உரங்கள் தான், ஆர்கானிக் உரங்கள் தான் இது எல்லாமே. இந்த அனைத்து உரங்களும் நல்லா கலந்து திரவ உரம் தயாரானதையும் அதை வழக்கம் போல் நம்ம ட்ரிப்போஸ் வழியாக பாசன நீரில் கலந்து அனைத்து பயிர்களும் கொடுத்தாச்சு. இது மாதிரியான மல்லிகை மற்றும் அனைத்து பயிர்கள் சம்பந்தமான வீடியோக்களை பதிவு செய்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.